செய்தி வெளியீடு எண் 341. நாள் 6/7/2026. செய்தி வெளியீடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் இயங்கி வரும் நாளொன்றுக்கு 110 மற்றும் 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களின் செயல்பாடுகளையும், பேரூரில் ரூபாய் 5814.57 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் நாளொன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் இன்று 6/7/2026 சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் இயங்கி வரும் நாளொன்றுக்கு 110 மற்றும் 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களின் செயல்பாடுகளையும், பேரூரில் 5814 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் நாளொன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கான குடிநீர் பூண்டி, சோழவரம், புழலேரி, கண்ணன்கோட்டை, தேர்வாய்கண்டிகை, செம்பரம்பாக்கம், வீராணம் ஆகிய ஏரிகள் மூலமும், நெம்மேலியில் உள்ள 110 மற்றும் 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலமும் நாளொன்றுக்கு 1230 மில்லியன் லிட்டர் குடிநீர் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் தேவைக்கேற்ப கூடுதலாக குடிநீர் வழங்கும் பொருட்டு பேரூரில் 5814.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெம்மேலியில் இயங்கி வரும் நாளொன்றுக்கு 110 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கடல் நீரை உட்கொள்ளும் தொட்டியின் செயல்பாடுகளை பார்வையிட்டார். மேலும் நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் எதிர்மறை சவ்வூடு பரவல் நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள SCADA செயல்பாடுகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பேரூரில் அமைக்கப்பட்டு வரும் நாளொன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இப்புதிய நிலையத்தில் கடல் நீரை உட்கொள்ளும் கட்டமைப்பு, செதிலடுக்கு வடிகட்டி, சவ்வூடு வெளியேற்றும் தெளிந்த நீர் தொட்டி, நடுநிலைப்படுத்தும் தொட்டி, நீர் சேகரிப்பு தொட்டி, சுத்திகரிக்கப்பட்ட நீர் சேகரிப்பு தொட்டி, கசடுகளை கெட்டிப்படுத்தும் தொட்டி, நிர்வாக கட்டடம், பண்டகசாலை, சுண்ணாம்பு செறிவூட்டும் நிலையம், எதிர்மறை சவ்வூடு பரவல் நிலையம், எதிர்மறை சவ்வூடு பரவல் நீர் செலுத்தும் தொட்டி, காற்றழுத்தம் மூலம் எண்ணெய் மற்றும் கசடுகளை அகற்றும் தொட்டி, புவியீர்ப்பு ஈரடுக்கு வடிகட்டி நிலையம், ரசாயன கட்டடம், மின்சார கட்டடம் மற்றும் தொழிற்கூடங்களுக்கான கட்டுமான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. கடல்சார் பணிகளாக 2500 மில்லி மீட்டர் விட்டமுள்ள HDPE குழாய்கள் கடல் படுகையின் அடியில் பதிக்கப்பட்டுள்ளன. இதில் 1200 மீட்டர் மற்றும் 1210 மீட்டர் நீளமுள்ள 2 கடல் நீரை உட்கொணரும் குழாய்கள், 840 மீட்டர் நீளமுள்ள உவர்நீர் வெளியேறும் குழாய் ஆகிய குழாய்களை பதிக்கும் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. கடல் நீரை உட்கொணரும் கோபுரம் கடலில் பதிக்கப்பட்ட குழாய்களின் இறுதி பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் குழாய்கள் பதிக்கும் பணிகளில் ஒரு பகுதியாக நீரேற்று நிலையம் மற்றும் நீர்த்தேக்க தொட்டி கட்டமைப்பு அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் பேரூரில் இருந்து போரூர் வரை 59 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2000, 1800, 1000 மில்லி மீட்டர் விட்டமுள்ள குழாய்கள் பதிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக 41.51 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அதில் 12
36 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் ஈசிஆரிலிருந்து கோவிலஞ்சேரி சந்திப்பு வரை மொத்தம் உள்ள 27.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2000 மில்லிமீட்டர் விட்டமுள்ள குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளில் இதுவரை 7.74 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கும் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் பெருநகர சென்னை மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு அருகாமையில் உள்ள 20 ஊராட்சிகள் ஆகிய பகுதிகளில் உள்ள 22.67 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். இந்த ஆய்வின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரூரில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நாளொன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் கட்டுமான பணிகள் குறித்த குறும்படத்தை பார்வையிட்டார். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெம்மேலியில் இயங்கி வரும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களை சிறந்த முறையில் பராமரித்து பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி தொடர்ந்து குடிநீர் வழங்கிட வேண்டுமென்றும், பேரூரில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் திரு த. சரத்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு ப. விஜயராஜ், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமை செயலாளர் திரு கக்கன்தீப் சிங் பேடி, இ.ஆ.ப. சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு த. ஆனந்த், இ.ஆ.ப. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் எம். வீரப்பன், இ.ஆ.ப. சென்னை குடிநீர் வாரிய பொறியியல் இயக்குனர் திருமதி உ. பர்வீஸ் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர்.